நம்ம பசங்க ஒரு பொண்ணோட வண்டியை மறைச்சு பேப்பர்ஸ் எடுக்க சொல்ல அதை வாங்கி பார்த்துட்டு பொல்யூஷன் சர்டிபிகேட் இல்ல, ஹெல்மெட் போடல, ஐஎன்டி நம்பர் பிளேட்டும் இல்லைன்னு ஒரு 15,000 ஃபைனை போட்டு விட, மேடம் நான் இந்த ஏரியா இபி ஆபீசரோட பொண்ணுன்னு சொன்னதும் அப்போ உங்க அப்பாட்ட 25,000 ஃபைனை கட்ட சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வந்து வண்டி எடுத்துட்டு போக சொல்லுன்னு சொல்லிட்டு இனியா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறா. அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட போன் போட்டு சொல்ல அவன் 25,000 ஃபைனானு ஷாக் ஆகுறான். அப்ப கூட வேலை பார்க்கறவங்களும் கால் பண்ணி உங்களுக்கும் போலீஸுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, நாங்களும் எவ்வளவுதான் ஃபைன் கட்டுறதுன்னு ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை பேசி முடிக்க சொல்றாங்க. இங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்காக பசங்க ஸ்டெம்பை ஊண்டும் போது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு தோண்டி பார்த்தா உள்ள மண்டவோடு இருக்குது. இத பார்த்ததும் பயந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண நம்ம பசங்களும் வந்து போட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த கிரவுண்டும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங் ஓனரோடது போல. அதனால அவரையும் அவர் பொண்டாட்டியையும் தூக்கிட்டு வந்து யார கொலை பண்ணான்னு ஏதாவது சொன்னானான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க பொண்டாட்டியும் உன்னை யாரையா போலீஸ் கிட்ட வம்புளுக்க சொன்னது, ஒழுங்கா அவங்களுக்கு என்ன வேணும்னு போய் கேளுன்னு சொல்றாங்க. பில்டிங் ஓனரும் நம்ம பசங்க கிட்ட வந்து சார் எதுனால நம்மளே பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்ல, இதா சாக்குன்னு எனக்கு சுத்தி எல்லாம் ஆணி அடிக்கணும், ஆனா பில்டிங் ஓனர் ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் சார் சார் நீங்க எத்தனை ஆணி வேணாலும் அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்ல, இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல, எங்களுக்கு நீங்க லெட்டரை கேன்சல் பண்ணாதான் நான் ஆணி அடிப்பேன்னு சொல்ல, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, என் போனை மட்டும் என்கிட்ட கொடுங்க, இந்த மொத்த பிரச்சனையும் நான் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து இபி ஆபீசரும் வந்து சரணடைஞ்சிட அவர்கிட்டயும் விஷயத்த சொல்லி அனுப்பிவிட, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வர கரண்டும் வந்துருது, பசங்களுக்கு சேலரியும் கிரெடிட் ஆயிருது. அப்ப முரளி ரெண்டு பேரையும் இனி இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணி அனுப்புறான். இங்க டிராக்டர் கம்பெனி ஓனர் பையன் கிட்ட டிவி எல்லாம் பார்க்காம ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப இவன் லேப்டாப் எடுத்துட்டு வந்து ராஜா கொடுத்த டிஸ்கை கனெக்ட் பண்ணி வெப் சீரிஸா காப்பி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த கேப்ல ராஜா ஹேக்கரை வச்சு லாஸ்ட் 1 இயர்க்குரிய புக்கிங் டீடைல்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ், போட்டோ, வீடியோன்னு எல்லாத்தையும் தூக்கிடுறான். இது மூலமா டிராக்டரோட பார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ஒரு வண்டியில ஏத்தி ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வந்து லேபர் கிட்ட ஒரு நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஃபுல்லா அசம்பிள் பண்ணிரணும், மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க லலிதா முரளி கிட்ட இன்னைக்கு என்ன புது காரனை ரெடி பண்ணி வச்சிருக்க, உனக்கெல்லாம் பையன் தானே ப்ரப்போஸ் பண்ணணும், ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா அதை சீப்பா நினைக்கிற கூட்டத்துல நீயும் ஒருத்தன் தானேன்னு சொல்ல, முரளியும் நான் அமைதியா இருக்கேன்றதுக்காக என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியான்னு கேட்க, அப்புறம் ஏன்டா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல குரோவான அந்த ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அவ்வளவுதான், அதுக்கு போய் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி அலைய விடுறேன்னு சொன்னதும் நீ கமிஷனரோட பொண்ணு தானேன்னு சொல்ல, லலிதாவும் இப்ப அதனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. ஏய் நான் ஒரு சாதாரண பிசி, கமிஷனரோட பொண்ணை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா உங்க அப்பா என்ன சும்மா விடுவாரா, இந்த வேலை என்னோட கனவு மட்டும் இல்ல, எங்க அம்மாவோட ஆசை, என்னால என்னைக்கும் இந்த வேலையை விட முடியாதுன்னு சொல்ல, டேய் நான் நம்மளை பத்தி பேசினா நீ சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவர் மூலமா நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அவ்வளவுதான், அதை தாண்டி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பே கிடையாதுன்னு முரளியோட கையை பிடிச்சு எனக்கு உன் கூட நான் இருந்தா நல்லா இருப்பேன்னு தோணுது, சிரிச்சு அழுது சண்டை போட்டு சமாதானமாகி லைஃப்ல எந்த சுச்சுவேஷன்லயும் ஒன்னா இப்படி உன் கைய பிடிச்சு உன் கூட டிராவல் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இதே இடத்துல உனக்காக வெயிட் பண்ணுவேன், அதான் நான் உனக்காக வெயிட் பண்ற கடைசி நாள், நீ என்ன முடிவெடுத்தாலும் அது உன் மனசுல இருந்து வரணும்னு சொல்லிட்டு கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.